ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் எலி காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளது என்றும் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை எனவும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் இரா சுகுமார் இன்று காலை திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் பாதிப்பு குறித்து எந்தவித அச்சமும் தேவையில்லை, தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட கலெக்டர் சுகுமார் தெரிவித்தார். மேலும் மாவட்டம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கல்லூரி விடுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திடியூர் என்ற பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி BSN தனியார் பொறியியல் கல்லூரி விடுதியில் மாணவர்களுக்கு ஏற்பட்ட எலிக்காய்ச்சல் பாதிப்பு குறித்துதான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இந்த கருத்தை கூறினார். பாதிக்கப்பட்ட கல்லூரி விடுதியில் உள்ள தண்ணீர் தொட்டிகள் தற்போது முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டது, புதிய தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது. இது தவிர திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளிலும் உள்ள தண்ணீர் தொட்டிகளை முறையாக சுத்தம் செய்து குளோரினைசேஷன் என்று சொல்லப்படும் அந்த வழிமுறைகள் முழுமையாக நடத்தப்படுவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கலெக்டர் தெரிவித்தார். இது ஒரு வழக்கமான நடைமுறைதான் என்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் குடிநீர் விநியோகத்தில் குளோரினின் அளவு திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் டெங்கு போன்ற தண்ணீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் முக்கியமாக காய்ச்சிய குடிநீரை பருக வேண்டும் எனவும் தெரிவித்தார். மாவட்டத்தில் டெங்கு பாதிப்பு எங்குமே இல்லை. ஒரு மாதத்திற்கு முன்பு சில பாதிப்புகள் இருந்தன, ஆனால் அவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தற்போது நலமுடன் உள்ளதாகவும் முன்னதாகவே சுகாதாரத்துறை மூலம் திருநெல்வேலி மாவட்ட சுகாதாரத்துறை மூலம் இது கண்டறியப்பட்டதால் பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அவனுடன் திருநெல்வேலி மாவட்ட சுகாதார பணிகளின் இயக்குனர் டாக்டர் விஜய் சந்திரனும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றார். இது தவிர இன்று திருநெல்வேலி தமிழகம் முழுவதுமே போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலியில் 1,86,000 டோஸ் போலியோ மருந்து கையிருப்பில் உள்ளதாகவும் இன்று ஒரே நாளில் குறைந்தபட்சமாக 1,50,000 லட்சம் டோஸ் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பல்வேறு போலியோ தடுப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பகுதியில் இருக்கும் குழந்தைகளையும் இதில் பங்கு பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்த எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அந்த தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று தனியார் வங்கி தேர்வுகள் TRB எனப்படும் வங்கி தேர்வுகள் மன்னிக்கவும் IBPS எனப்படும் இந்திய வங்கி தேர்வுகள் நடைபெறுவதால் அந்த முகாமை உடனடியாக மாற்றுவதில் சிரமங்கள் இருந்ததாகவும் எனவே தகுந்த மிக அதிவிரைவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று அந்த குறிப்பிட்ட கல்லூரியிலேயே இந்த தேர்வுகள் நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொது சுகாதாரத்துறை சார்பிலும் அலுவலர்கள் இன்று அங்கு தேர்வு எழுத வருபவர்கள் அனைவரையும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாகவும் கலெக்டர் சுகுமார் தெரிவித்தார். ஆனந்தி, தொடர்ந்து கல்லூரிகளில் வந்து அந்த டேங்க் ரோடு தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மற்ற காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறோமா, வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேறு இல்லை? அது ரொட்டீன் செக்அப் ரெகுலராக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒன்றும் இது கிடையாது. குளோரினேஷன் அந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் மட்டும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டலில் ரன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். லீகல் சைடு நம்ம ஹெல்த் சைட்லேருந்து கொடுத்துருக்கோம். அதே போல் எல்லா கல்லூரிகளுக்கும் அட்வைசரி ரெகுலராகவே நம்ம வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக ஆல்ரெடி அட்வைசரி கொடுத்துருக்கோம். வாட்டர் பார்ன் டிசீசஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து சுடுதண்ணியை காய்ச்சி குடிக்கணும். அதே போல் குளோரினேஷன் ப்ராப்பராக இருக்கணும் டெய்ல் எண்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணியிருக்கோம். அது ரூரல் லோக்கல் பாடி, அர்பன் லோக்கல் பாடி எல்லா இடத்துலையும் வந்து குளோரினேஷனோட லெவலை செக் பண்ணிகிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து கண்காணிக்கும்.